Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முழு சம்மதம் தான். நீங்க கிளம்பு. டேய் இம்புட்டுனால உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? டேய் சாப்பாட்டுல கண்ட மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இம்புட்டுனால பித்து பிடிச்ச மாதிரி கடந்திருக்க நீ. டேய் இப்பதான்டா நீ கொஞ்சம் தெளிஞ்சிருக்க. நான் சொல்றது கேளு, நான் இருக்கேன்டா உன் கூட. வேணாம், எனக்கு யாரும் வேணாம். நான் பண்ண தப்புக்கு நான் தான் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். பார்கவியை காதலிச்சுட்டு காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் தான் இவளை ஏத்துக்கிட்டேன். திரும்பவும் ரிவர்ஸ் அடிச்சு திரும்பவும் ஏத்துக்கிட்டேன். நான் ஒரு பைத்தியம். எனக்கு இதுதான் சரியாகும். நீங்களா கிளம்புங்க. பா, நான் உங்களை அனுப்பிடுறேன்ப்பா. நான் அன்புக்கரசி கழுத்திலேயே தாலி கட்டுறேன். எனக்காக ஒன்னே ஒண்ணு செய்யுங்கப்பா. என்னடா? தயவு செஞ்சு பார்கவி விட்டுருங்கப்பா. சிவானந்த சரியா விட்டுருங்க. இவங்க எல்லாரையும் விட்டுருங்க. எங்க அம்மாவே விட்டுருங்கப்பா. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன்ப்பா. எந்திரி. நீங்க நினைக்கிறபடிதான் இந்த கல்யாணம் நடக்கும். இவங்க எல்லாரையும் விட்டுருங்கப்பா ப்ளீஸ். ஐயோ தர்ஷா, இப்ப எதுக்கு நீ இவங்களுக்கு பணிஞ்சு போகணும்? தேவையே இல்ல. இப்படி மிரட்டி ஒருத்தரை பணிய வைக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் உரைக்கணும். இங்க பாரு தர்ஷா, என்ன ஆனாலும் சரி நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். நீ ஃபர்ஸ்ட் தைரியமா இரு. வேணா வேணா, இதுக்கு மேல யாரும் எனக்காக எதுவும் செய்ய வேணாம். அவங்க அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை பார்த்துக்கோங்க. என்ன விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். கிளம்புங்க, போங்க. ஐயோ தர்ஷா சொல்றதுக்கே. போலாம். சக்தி அவன் என்ன பேசு. போலாம். அதான் சொல்லிட்டார்ல, கிளம்புங்க. மூஞ்ச பாத்துக்கிட்டு என்ன நினைக்கிறீங்க? கிளம்புங்க. தர்ஷா, நல்ல விஷயம் பண்ணா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நல்லபடியா நடக்கும். கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிங்க. சரிண்ணே. எப்ப ஞானா, நாளைக்கு மாப்பிள்ளை அழைப்பு, நாளை மறுநாள் குறிச்ச நேரத்துல கல்யாணம். எதுக்கு நான் அவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணு நம்ம கூட தானே இருக்க. பட்டு நம்ம கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவோமே. கண்ட சில்லு வண்டுகளுக்கு பயந்துகிட்டு நாளை மாத்தி வைக்கணும். நானே குணசேகரன் குறிச்ச நேரத்துல கல்யாணம் நடந்தே தீரேன். எல்லா சடங்கு சம்பிரதாயம் நடந்தே தீரணுப்பா. ஒரு விஷயத்தை விட்டு வைக்க கூடாது. சரி. இந்த அறிவை மாமா, இந்த புலி எலியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. நீ எல்லாம் பஞ்சத்துக்கு வில்லி, நானு பரம்பரை வில்லன். கமுக்கமா வேலையை முடிக்கணும். இப்போ அவங்க மலையிலிருந்து இறங்கணும்னா ஒன்று பழனி வழியாக இறங்கணும், இல்லைன்னா பெரிய குளம் வழியாக வரணும். அது இல்லையா தாண்டிக்குடி வந்து அங்கேருந்து ஒட்டஞ்சத்திர வழியாக வரணும். அப்படி இல்லைன்னு வையே மன்னவனூர் தாண்டி மூணாறு வழியாக இறங்கணும், இல்லைன்னா வழக்கம் போல வத்தலக்குண்டு வழியாக வரணும். இவ்வளோதானே கொடைக்கானல் வந்து இறங்குற வழி. எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு. ஆனால் அவங்க எந்த வழியில் இறங்கினாலும் சரி, நம்ம ஆளுங்க ஒரே ஏற்றிடுவாங்க. சாவு செய்தியாக வரும். பாத்தியா பாத்தியா பாத்தியா, இதுதான் காலங்காலமா வில்லத்தனம் பண்றவங்களுக்கும் கேப்ல வில்லத்தனம் பண்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மாமா, ஈவு இறக்கம் இல்லாத அரக்கர் மாமா. நீங்க எதிரிய புதைச்சா அந்த இடத்துல புல் பூண்டு கூட முளைக்காது. அடிச்சு நொறுக்குங்க மாமா. டேய், நீ யார இடையில வந்து நிக்கிறவன்? யாரா நீ?
மாமா மாமா இவன் நம்மால தான் ஃபோட்டோகிராஃபரு, என் ஃப்ரெண்டு. இங்கே நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் படப்பிடிப்பு பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். டேய், நீ கூப்பிட்டு வர்ற ஒரு வேலும் சரியில்லையடா. முழிக்கிற ஒரு மாதிரி. டேய் ஸ்மைலிங் பேசாடுறா. டேய் தம்பி, மரியாதையா உன் அளவோடு நின்றுக்கிறணும். இங்கெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு கேட்டுட்டு வெளியே போய் சொன்னியாக்க சங்கிலியை மிதிச்சு கொண்டு விடுவோண்டா. புரியுதா? புரிஞ்சுது சார். போங்கப்பா, எல்லாரும் போய் சாப்பிட்டு போய் வேலையை பாருங்க. போங்க போங்க போங்க. மாப்பிள்ள கூப்பிட்டு போங்க. கூட்டு போங்க. போ. டேய் கேட்டல, கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணணும். சரிடா. போங்க, நீங்களும் போங்கம்மா. சாப்பிட வைக்கும். அடுத்த கல்யாண வேலை பார்க்கணும், சமையல பார்க்கவா? நீ மூடிட்டு மட்டும் பண்ணாம அது போதும். ஓ பார்த்து மாமா வாங்க வாங்க மாமா. ஏய் வா, சாப்பிட நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. போ. வாங்க உன்ன போய் சாப்பிடலாம் வாங்க. அந்த பயலை உள்ள கூட்டு வச்சு மிரட்டி இருக்காரு. அவன் பயந்துட்டு நம்மள எல்லாரையும் கிளம்ப சொல்லியிருக்கான். சக்தி, இப்ப நம்ம வெளியே வந்தது தப்பு இல்ல. இன்ஃபேக்ட் எப்ப நம்ம ஓப்பனா எல்லாத்தையும் உடைச்சு பேசி சேலஞ்ச் பண்ணுமோ அப்பவே நம்ம வெளியே வந்திருக்கணும். ஏதோ தர்ஷனுக்காக யோசிச்சுதான் நானும் உள்ள இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். மடப்பைய மண்டைய ஆட்டினேன். இப்போ எங்கள் அப்பா என் கண்ணை உருட்டுன உடனே அப்படியே மடங்கிட்டேன். ஜனனி, இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண கூட வழி இல்லைல்ல. இவன் தான் மடங்கிட்டானே. ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிருக்கேன். இது என்ன சிக்கல் மேலே சிக்கலால வந்துக்கிருக்கு. ஜனனி, இதுக்கு மேல ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஈஸ்வரியன்னு ஜீவானந்தன் சாருக்கு அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் உங்ககிட்ட இருக்குல்ல, அதை எடு. அதை வச்சு முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஹே, அந்த வாய்ஸ் மெசேஜ் என்கிட்ட இல்ல சக்தி, அவர்கிட்ட மட்டும்தான் அது இருக்கு. அதை வச்சு மட்டும் இப்ப போலீஸ்ட போனா அதுவும் நிக்காது. ஈஸ்வரியாக்காவும் எந்திரிச்சு வந்து நேர்ல கோர்ட்ல பேசினா மட்டும்தான் அந்த மெசேஜையும் எவிடன்ஸா அட்டாச் பண்ணி வச்சு நம்ம தண்டனை வாங்கி தர முடியும். இப்ப போய் நம்ம அந்த மெசேஜ் மட்டும் கொடுத்தோன்னு வையேன், இதுவா அதுவா, இது ஒரிஜினலா, ஏஐ தானே, அது இதுன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. கரெக்ட், அவ சொல்ற அத்தனையும் கரெக்ட். கொற்றவை மேடம் இருக்கும் போதே நம்ம எதுவும் செய்ய விடல. அவங்கள பிளான் பண்ணி ஒதுக்கி விட்டுட்டு இப்போ யாரோ பையன் புலிகேசின்னு ஒருத்தனை அவனை ஏவி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரிய வந்துச்சு, நமக்கு பேக் ஃபயர் ஆயிடும், எல்லாத்தையும் அழிச்சு விட்டுருவாங்க. எதுவா இருந்தாலும் ஜீவானந்தம் சார் பார்கவியை கூட்டிட்டு வந்து சேரட்டும், அப்புறம் நம்ம ஒரு முடிவெடுப்போம்.